வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள், பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள், உலர்த்தும் விவசாயிகள் மற்றும் உப்பள பணிகள், செங்கல் சூளை பணிகள் போன்றவற்றிற்கான பொது பணிகள், கட்டிடப் பணிகள் போன்றவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 4 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதலிலே அறுவடை விவசாயிகள். தற்பொழுது பனி பொழிந்து வருகிறது. காரணம், மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி தற்பொழுது கிழக்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே இது வட இந்திய குளிரலையை தமிழ்நாட்டின் ஊடாக இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டில் பனிப்பொழிவு குளிரலையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பனிப்பொழிவும் குளிரலையும் இடைக்காலமே. மழை பொழிவுகள் இருக்கிறது. பருவமழை விலகவில்லை. பருவமழை ஜனவரி இறுதி வரை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களில் மேகம் சூழத் தொடங்கும். 9ஆம் தேதி மழை பொழிவு தொடங்கும். 10ஆம் தேதி கண்டிப்பாக மிதமானது முதல் சற்று கனமழை என்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் தொடங்கி 11, 12 தேதிகளிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. கர்நாடக எல்லையோரம் மட்டும் தூறல் சாரல் மட்டும் கொடுக்கலாம். ஆனால் சேலம் மற்றும் திருவண்ணாமலைக்கு கிழக்கே, திருப்பத்தூருக்கு கிழக்கே, சேலத்திற்கு தெற்கே, ஈரோடுக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. இந்த பொங்கலுக்கு முன்பு ஒரு லேசான மிதமான மழைப்பொழிவாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கொடுக்கலாம். லேசான மழைப்பொழிவு, தூறல் மழைப்பொழிவாவது. ஆனால் கடலோரம் கண்டிப்பாக கனமழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கை அருகே வந்து மீண்டும் குமரி கடற்பகுதியை நோக்கி விலகி செல்ல இருக்கக்கூடிய நிகழ்வு காரணமாக ஏற்கனவே ஒரு முறை 30, 31ஆம் தேதி மழைப்பொழிவு கொடுத்ததை விட சற்று கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள் அறுவடை செய்திட வேண்டும். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும். சிலர் 10ஆம் தேதி அறுவடை செய்து கொள்ளலாம் என்று தேதி குறித்திருப்பார்கள். 10ஆம் தேதி மழை இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் குறித்திருப்பார்கள். 9ஆம் தேதி கூட குறித்திருப்பார்கள். அந்த 2 தேதியில் குறித்திருப்பவர்கள் கூட பொங்கலில் கூட முதிர்கக்கூடிய தானியங்களை சற்றே சிந்தித்து முடிந்தால் வரக்கூடிய 8ஆம் தேதிக்குள் அறுவடை செய்துவிட வேண்டும். 7ஆம் தேதிக்குள் அறுவடை செய்துவிட்டால் மிகச் சிறப்பு. அதற்கு பிறகு முதிர்ந்த நெல் தானியங்களை இடைவெளி, அதற்கு பிறகு முதிரக்கூடிய நெல் தானியங்களுக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும். வாரக்கணக்கிலோ அல்லது அதாவது ஒரு 10-15 நாட்களோ இடைவெளி கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். வாரத்திற்கு சில நாட்கள் மழை வாய்ப்பு இருக்கிறது, சில நாட்கள் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி நாள் எது என்பதை அறிந்து உலர்ந்த பிறகு அறுவடை செய்து நெல் தானியங்களை முழுமையாக மீட்டெடுக்க நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து காத்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக விதைப்பு விவசாயிகள். விதைப்பை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு 10ஆம் தேதி மழை வருகிறது. அது உங்களுடைய தானியங்களை பொறுத்து, விதைப்பின் முளைப்பு திறனை பொறுத்து, முளைப்புக்கு எடுத்துக்கொள்ளும் நாட்களை பொறுத்து அமையும். ஆனால் 10ஆம் தேதி கடலோரத்திற்கு கண்டிப்பாக கனமழை இருக்கிறது. உள்ளே லேசான மிதமான மழை இருக்கிறது. இவற்றை கணக்கில் கொண்டு ஏற்கனவே நீங்கள் விதைப்பு பணியை தொடங்கியிருப்பீர்கள். வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கிறது. 9ஆம் தேதியே வரலாம், இன்னொரு 4 நாட்கள் கழித்து. ஆகவே இவையெல்லாம் உங்களுடைய முளைப்பு திறனையின் முளைப்பத்துக்கு தேவையான நாட்கள், நிலத்தின் தன்மை, அதோட ஈரத்தன்மை, மண்ணின் தன்மை, இவையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே எடுத்துக்கொண்டு மழை 10ஆம் தேதி வரை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உள்ளே லேசாக மிதமாகவும், கடலோரத்தில் சற்று கனமாகவும், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவும் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிடுதல் வேண்டும். அதே போல அடுத்த நிகழ்வாக பொங்கலிலும் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. பொங்கல்னா கூட மாட்டு பொங்கல்ல, பொங்கல் முடிந்த பிறகு பரவலான மழை பொழிவு இருக்கிறது. 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலான மழை பொழிவு இருக்கிறது. அது கடலோரம் நிச்சயமாக மிக மழை பொழிவை கொடுக்கலாம். உள்ளேயும் மழை பொழிவை கொடுக்கும். ஆகவே நல்ல ஒரு மழை பொழிவை வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு கொடுக்க இருக்கிறது. அதே போல் குடியரசு தினத்தை ஒட்டியுள்ள நாட்களிலே ஜனவரி இறுதியிலும் இருக்கிறது, இடைப்பட்ட நாட்களிலும் இருக்கிறது. ஆக 2 நாள் 1 நாள் இடைவெளியை கொடுத்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே குழப்பமான வானிலையும் மழை வானிலையும் கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிடுதல் வேண்டும். அதே போல் பூச்சி விரட்டி அடித்தலுக்கு
உகந்த நாள் வரக்கூடிய 7ஆம் தேதி வரை உகந்த நாள். ஆகவே பூச்சி விரட்டி நீங்கள் அடிக்கலாம், உலர்த்தலாம். உலர்த்துவதற்கு ஏற்ற வெயில் சூடு கிடைக்காது. காரணம், கிழக்கு காற்றும் அதிகாலை குளிர்காற்றும், கிழக்கு காற்றும் குளிர்காற்றாகத்தான் வருகிறது. மதிய வேளையில் இலைகள் அசையும் காற்று வெப்பத்தை பெரிதாக உயர்த்தாது. முழுமையாக அது சூடு ஏறும் அளவிற்கு உலர்ந்து மீட்டெடுத்து பக்குவப்படுத்தும் அளவிற்கு இந்த வெயில் கை கொடுக்காது. வெயில் கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அடுத்தது வர இருக்கிறது மழை. ஆகவே அதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய வெயிலை விட நாளை கொஞ்சம் சூடு இருக்கும். வெயிலில் 7ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் சூடு இருக்கும். ஆனால் 8ஆம் தேதியிலிருந்து மழை வந்துவிடும், மேகம் சூழ்ந்து விடும். 9ஆம் தேதி கண்டிப்பாக மழை வந்துவிடும். ஆகவே இதனை கருத்தில் கொண்டு நீங்கள் உலர்த்துதல் பணியை செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா செங்கல் சூளை பணிகள் மற்றும் உப்பளப் பணிகள். உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கலுக்கு பிறகு, பொங்கல் நாளில் கூட, அதற்கு முன்பு கூட மழை பொழிவு இருக்கிறது. ஜனவரியில் நீங்கள் உப்பு பாத்திகளை சரி செய்து வரக்கூடிய கோடையில் உப்பு உற்பத்திக்கு தயார்படுத்த முயற்சி செய்யும் பொழுது ஜனவரியில் மழை இருக்கிறது என்பதை குறிப்பாக தூத்துக்குடிக்கும், வேதாரண்யத்திற்கும், மணமேல்குட்டிக்கும், கட்டுமாபடிக்கும், அதிராமப்பட்டினத்திற்கும் கண்டிப்பாக ஜனவரி இறுதி வரை மழை இருக்கிறது. பிப்ரவரியிலும் ஓரிரு மழைப்பொழிவுகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல் மரக்காணத்திற்கும் இருக்கிறது மழைப்பொழிவு. லேசாக, மிதமாக, சற்று கனமாக இருக்கும். திருவள்ளூருக்கு மட்டும் குறைவாக இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு, அதாவது பழவேற்காட்டு ஏரி அருகே உள்ள பல பகுதிகளுக்கு. ஆனால் தெற்கே குறிப்பாக கோடியக்கரை, அகசியம்பள்ளி மற்றும் தூத்துக்குடி, மணமேல்குடி, கட்டுமாவடி மற்றும் அதிராமப்பட்டினம் உப்பள பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது. ஜனவரி இறுதியில் பொங்கலுக்கு பிறகு, பொங்கலேருந்து தீவிரமடையும். பொங்கலுக்கு முன்பே தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக செங்கல் சூளை பணி 10ஆம் தேதியிலிருந்து மழை தொடங்குகிறது. ஆனால் நீங்கள் செங்கல் சூளை தயாராக இருந்தால், தீயிடும் பணிக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் தீயிடலாம். ஆனால் செங்கல் கட் பண்ணி அதை நீங்கள் காய வைப்பதற்கு ஏற்ற வானிலையாக இருக்காது. இதமான வெப்பம், ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை மதியம் நிலவுகிற காரணத்தினால எளிதிலே அது காய்ந்து விடாது. ஆனால் நாளை, அதாவது இன்றைய தேதியை விட நாளை, அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை 2 நாட்களுக்கு நல்ல ஒரு வெயில் இருக்கும். இன்றைய விட கொஞ்சம் கூடுதல் சூடு இருக்கும். அப்படி தான் சொல்லலாம். தவிர பிரைட் வெயில், நல்ல கொதிக்கும் வெயில், அடல் வெயிலெலாம் கிடையாது இப்பொழுதைக்கு. அதெல்லாம் பிப்ரவரிக்கு பிறகு மார்ச், ஏப்ரல், மே. ஆக மார்ச், ஏப்ரல், மேலேயும் மழை இருக்கிறது. 2 நிகழ்வுகள் இருக்கிறது, வலுவான நிகழ்வு. பெரும்பாலான நாட்கள் வெயில் இருக்கும். ஆனால் நிகழ்வு வரும்பொழுது உங்களுக்கு இடையூறு கொடுக்கும். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் உப்பு உற்பத்தி பணியை செய்யாமல் இருந்துவிட முடியாது. ஆனால் மழைப்பொழிவுகள் ஏப்ரல், மேயில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து, அதாவது பொதுப்பணிக்கு, கட்டிடப்பணிக்கு நீங்கள் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. 9ஆம் தேதியிலிருந்தால் மழை, 8ஆம் தேதி தூறல், 9ஆம் தேதியிலிருந்து மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கட்டிடப்பணி மற்றும் அதாவது எல்லா அதாவது கட்டிடத்தில் வெளிப்பூச்சு, பாதாள சாக்கடை பணி மற்றும் பிற பொதுப்பணிகள் எல்லாவற்றிற்குமே ஏற்ற நாள் வரக்கூடிய 7ஆம் தேதி வரை. 8ஆம் தேதி கூட ஏற்ற நாள் தான். ஆனால் 9ஆம் தேதி மழை வந்துடும், 8ஆம் தேதி தூறல் சாரல் வந்துடும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு விரைந்து முடித்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன். நன்றி.